ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஆக்ஷன் கேம் விளாட போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. டீமுக்கெல்லாம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 100 crore தான். சரிசமாக தான் எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. எந்தெந்த டீமுக்கு மும்பை இருக்குது, சென்னை இருக்குது, ஆர்சிபி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் சென்னை தான் எடுப்போம். ஆனால் சென்னை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே டாப் ஸ்கோரர்னு இருக்குது. அதில் நிறையா ஸ்டாண்டிங்ஸு அது ஒன்றும் தெரியல. அப்படியே இன்னும் பதினெட்டு எடுக்குமா? ஓ, மார்க்கெட் இருக்குது, இங்கே தான் இருக்குமா? ஃபஸ்ட்டு பிளேயர் தோனி வந்துருக்காரு. தோனி கண்டிப்பாக எடுப்போம், பிரச்சனை இல்லை. ஆனால் தோனி இல்லாமல் எப்படி கைஸ் விளையாட முடியும்? அதனால் கண்டிப்பாக தோனி எடுத்துடலாம், பிரச்சனை இல்லாமல். தலை தோனி எம்ஐனா வராங்க. எம்ஐ எடுத்துருவாங்களோ? எம்ஐ எடுக்க முடியாது, நம்ம எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமான், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மி பண்ணுறது கேம். ஓகே, 13 கோடி 14 கோடினா போயிட்டாரு. 5 15.5 60 17 எம்ஐ 1 கோடினா புக் பண்ணுறாங்க. 18 மும்பை, 18.5 மும்பை, 19 சென்னை, 19.5 மும்பை, 20 சென்னை. 20 கோடிக்கு நம்மளுக்கு சோல்ட் ஆகிருக்காரு. அதில் தோனி சிஎஸ்கேக்கு பண்ணிட்டாரு. இது யார்? ரோஹித் சர்மாங்க. இது ரோஹித் சர்மா கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். இதுக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஆர்சிபி வராங்க. ஆர்சிபின்னா வராங்க, சிரிப்பாக தான் இருக்குது. ஆர்சிபினா 2 கப் அடிச்சிச்சு கைஸ். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் தட்டி விடுங்க. பேசிகிட்டு இருக்க போது 13 கோடிக்கு போயிட்டாரு. கேகேஆர்னா வராங்க. கேகேஆர், சிஎஸ்கே, பஞ்சாப்லாம் வராங்க. என்ன கைஸ், நிறைய பேர் வராங்க. கடைசியில் நம்மளுக்கே சொல்லிட்டாரு 20 கோடிக்கு. அடுத்து விராட் கோலி இருந்திருக்காரு. இவர் எடுத்தாக்கா அப்படி யோசிச்சு பாருங்களா. எம்எஸ் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்க வேணால் அப்படி சிஎஸ்கேலாம் எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதனால் இப்போ எவ்வளோ படி கொடுத்தாலும் விராட் கோலி வாங்க தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. அப்புறம் மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்ஷன் எபிசோடாக போகணும் தான் நினச்சேன். வேறு வழி இல்லை, ஒன்றா போட்டுடலான்னு தான் இந்த முடிவு. இடையில வீடியோ போடல, கொஞ்சம் ஃபேமிலி ஒர்க் இருந்துச்சு, அதான். ஜிடிலாம் புக் பண்ணுறாங்க. ஜிடி, கேகேஆர் 17, கேகேஆர் புக் பண்ணுறாங்க. 18, சிஎஸ்கே 19, ஆர்சிபி 19.5, சிஎஸ்கே 20 வரை பிட் ஆகிட்டாரு நம்மளுக்கு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. இவர் உண்மையான சிஎஸ்கே டீமில் தான் இல்லை, ட்ரேட் ஆகிட்டாரு. நம்ம டீமுக்காக சேர்ந்துட்டு போட்டோமே. அதனால் நம்ம இவருக்கு தான் நம்ம கண்டிப்பாக பிட் பண்ண போகிறோம். எம்ஐ ராஜஸ்தான் எம்ஐன்னு போடுறாங்க. ராஜஸ்தான் 10 கோடி போட்டுறாங்க. நம்ம 11 எந்த சட்டியா 12 கேகேஆர், 12 13 சிஎஸ்கே, 13 கேகேஆர், 14 சிஎஸ்கே, 14 கேகேஆர், 15 சிஎஸ்கே, 16 கேகேஆர், 17 கேகேஆர் ஒரு விட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 18 கேகேஆர் 2 விட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 19 சிஎஸ்கே நம்ம போட்டாச்சு. நாங்கள் ஜடேஜா சொல்லிட்டார்ல, வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஜடேஜா. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. கடைசிக்கு புக் பண்ணி ஜடேஜா நம்மக்கிட்ட வரல.
சரி விடுங்க, கேஎல் ராகுல் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வாங்க கமான் இப்போ கேஎல் ராகுல். கண்டிப்பாக கேஎல் ராகுல் எடுக்கணும். ஏன்னா உண்மையான டீம் தான் சிஎஸ்கே, உண்மையான சிஎஸ்கே டீம் வச்சு கேஎல் ராகுல் எடுக்கல, நம்மளாச்சும் எடுப்போம் கேஎல் ராகுல். 13 goals சிஎஸ்கே, 13.5 சர்வேஸ் ஸ்கோர் சிஎஸ்கே, 15 ஆர்சிபி. இது நிறைய பேர் வராங்க. 16 சிஎஸ்கே, ஜிடின்னு வராங்க. 17 சிஎஸ்கே, டிசின்னு வராங்கன்னா எல்லோரும் வந்துட்டு பிட் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் ஃபைனல் நமக்கு சொல்லிடுவாரா, சொல்லிட்டே ஓகே. பேட் கமிஷன் தேவையில்லை. பும்ரா கண்டிப்பாக எடுக்க போகிறோங்க. பும்ராவை கண்டிப்பாக எடுக்கணும். காசு கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பும்ராவை எடுத்தே ஆகணும். அப்படி இருந்தாலே போதும், மேட்ச்சை முடிச்சு விட்ருலாம். போலிங்க நல்லா ஸ்ட்ராங் படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆட்டை போய் கொடுத்துடலாம். மற்ற இதெல்லாம் எடுத்துட்டோம். இந்த பிளேஸே போதும் நம்ம எடுத்ததுலேயே. எஸ்சியில் போய் 10 கோடி வந்துட்டாரு. எல்எஸ்ஜி, சிஎஸ்கே, ஆர்சிபின்னா வராங்க, ராஜஸ்தானும் வராங்க. உண்மையான டீம் மும்பை வரவே இல்லை. ஜிடி வராங்க. 15 டெஸ்ட்டாக போட்டிருக்காங்க. டெஸ்ட்டாக போட்டிருக்காங்க. 18 சிஎஸ்கே, 18.5 பஞ்சாப், சிஎஸ்கே, 19.5 பஞ்சாப், 20 சிஎஸ்கே. சொல்லிட்டு வரோம் நம்மளுக்கு, சொல்லிட்டாரு. என்கிட்ட காசு இல்லை. அடுத்து ஜாஸ் பட்லர், காசு இல்லை, தள்ளி விட்லாம். ஹார்திக் பாண்டியா தள்ளி விட்டுடலாம். சூரியகாந்த் அதுவும் தேவையில்ல, தள்ளி விட்டுடலாம். செஹல் வந்திருக்காரு, தேவையில்ல. சுனில் நரைன் அவரும் தேவையில்லை. டிராவிஸ் ஹெட்டு, சரி நம்ம ஆட்டோ பீட்டு பண்ணிடலாம் கைஸ். ஏன் நமக்கு ஏன் தேவையில்ல வேலை. ஆட்டோ பீட்டு பண்ணதில் யார் யார் வந்திருக்கான்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, வைபவ் சூரியவன்சி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். சூப்பராக இருக்குது பேட்டிங் லைனப்பு. ஓகே, பவுலர்ஸ் பக்கம் போயிடுவோம். ஜஸ்பிரீத் பும்ரா, டென்போல்டு, புவனேஸ்வர் குமார், ரபாடா, ஆண்ட்ரே பர்கர். ஓகே, இதுவும் சூப்பர். ஆல்ரவுண்டர்ஸில் பென் ஸ்டோக்கு, மேத்யூ ஷாட்டு, ரச்சின் ரவீந்திரா, அஸ்மத் உமர் சாயி. அப்படியே கடைசியில் வந்தீங்கன்னா நம்ம தலை தோனி, கேஎல் ராகுல். இந்த டீம் வச்சு தான் கைஸ் ஆட போகிறோம். மொத்தம் 16 மேட்ச்சு கொண்ட டோர்னமெண்ட் இது. பார்ப்பாட்டாக வரும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த டீம் வச்சு போட்டுடலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.